நாம இந்த வீடியோல ஹை ஏரியு பார்ட் 14 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய ஒரு காண்டமா நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல நம்ம ஹீரோவும் அம்யூஸ்மென்ட் பார்க்லாம் போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹைட்னா பயம், அதனால ஹீரோ வந்து ஹீரோயினோட பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹைட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆனா ஹீரோயின் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன நம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்படியே அவன் கண்ணை கட்டிக்கிறான். இப்ப நீ தான் என்ன கையை பிடிச்சி மேல கூட்டிட்டு போற, அப்பதான் உனக்கு பயம் போகும் அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கும் வேற வழி தெரியல. இப்ப ஹீரோவோட கையை பிடிச்சி அப்படியே மேல கூட்டிட்டு போறா. மேல போனதும் ஹீரோ வந்து கண்கட்ட அவுக்குறான். ஹீரோயினுமே எனக்கு இப்ப ஹைட்டை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அதோட எனக்கு எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு, நம்ம இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல செல்ஃபி எடுக்கிறா. ஹீரோ வந்து ஹைட்டா இருக்கிறதுனால அவனோட தலை தெரியல, அதனால ஹீரோயின் வந்து ஹீரோவை குனிய சொல்றா. அவனுமே லைட்டா குனிறான். ஆனா ஹீரோயினுக்கு வந்து இன்னுமே தலை தெரியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நீ குனிய அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே டென்ஷன் ஆகி அப்படியே அவளோட போனை வாங்கி இவனே அதை போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோ வந்து ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜாங்குங்கிற பொண்ணு இருக்கால, அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போறா. அவங்களுமே இவளை வரவேற்கிறாங்க. இவங்க அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, அதனாலதான் இந்த ஆபீஸை பாத்துக்கிறதுக்காக இவ வந்திருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினும் நீ என்ன சொன்னாலும் சரி நான் பம்பர் கார் ஓட்டாம வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது 4 குழந்தைங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து பெய் நீங்களா, நாங்க உங்களை ஆன்லைன்ல பாத்துருக்கோம், நீங்க இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பசங்களுமே நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே பயந்து அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. ஹீரோயினுமே இவரை பார்த்து நீங்க பயப்படலாம் வேணாம் அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த தம்பி வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கான் அப்படின்னு சொல்றா. தம்பின்லாம் சொல்லக்கூடாது அங்கிள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் எனக்கு தெரியும் அவன் உன்னோட லவர் தானே, நீனும் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. நாங்க உங்களை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை இவங்க எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே அவங்க எல்லாருக்குமே லாலிபாப்லாம் கொடுக்குறா. இப்ப ஹீரோயின் வந்து அந்த பசங்களை வச்சு நம்ம பம்பர் கார் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறா. நம்ம பம்பர் கார் ஓட்ட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அந்த பசங்களுமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பசங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து தம்பி நீ எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் நீங்களும் வாங்க பசங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் ஜாங்குங்கிற பொண்ணு லியாங் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் கிட்ட நீங்க மத்த டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பம்பர் கார்லாம் ஓடிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பசங்க வீட்டுக்கு போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ஹீரோவும் நாம இன்னொரு நாள் நல்லா விளையாடலாம், நீங்க இப்போதைக்கு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினும் ஒரு பையனோட கையை பார்த்துட்டு உன்னோட கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பூனை என்ன கீறி விட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த பசங்களை கூட்டிட்டு வந்த அந்த லேடியுமே ஆமா கிண்டர் கார்டன்ல ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பூனை உள்ள வந்துருச்சு, அந்த பூனையை யார் தொட்டாலுமே அந்த பூனை கீறி ஓடுது, அந்த பூனையை நாளைக்கு யாரையாவது எடுத்துட்டு போக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த பசங்களுமே பேய் உனக்கு தான் அனிமல்ஸ் எப்படி வளர்க்கணும்னு தெரியும்ல, நீ ஏன் அந்த பூனை குட்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினுமே யோசிக்கிறா. ஹீரோ வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருந்திருப்பான், நீ என்னோட வீட்டுல இருக்கலாம் ஆனா பெட்ஸுக்குலாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை இவளுமே நினைச்சு பாக்குறா. இப்ப இந்த பசங்களை வச்சு எப்படியாவது இந்த பூனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறா. இப்ப ஹீரோ கிட்ட நீங்க இந்த பூனையை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் அந்த பசங்க கிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்னால அந்த பூனைகளை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான். நீங்க வேணா பேய் கிட்ட அந்த பூனையை பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே யோசிக்கிறா. என்ன எப்படி சொல்லிட்டான், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, நான் அந்த பூனையை பாத்துக்கலாமா நான் கேட்டீங்க, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப பசங்களுமே ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஜாங்குங்கிற பொண்ணு வந்து டைரக்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னோட பேர் வந்து ஜாங்கு, என்னோட அப்பா வர வரைக்கும் நான் தான் இங்க ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மீடியாவை நல்லாவே தெரியும், அதாவது லவ்விங் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் தான், அந்த ப்ரோக்ராமுக்கு பொறுப்பேற்றுக்கிற அந்த டைரக்டர் தவிர மத்த எல்லாருமே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப நிறைய பேரும் அப்படியே வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அந்த கிண்டர் கார்டனுக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த பூனைக்குட்டியுமே பாக்குறாங்க. இப்ப ஹீரோ வந்து அந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு நாம இந்த பூனையை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அந்த பசங்களுமே எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோவுமே எனக்கு பூனை பாச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு அந்த பசங்க கிட்ட நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு முதல் கூட்டிட்டு போறோம், அப்புறமா இதை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப அந்த பசங்களுமே சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பசங்களுமே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பூனைக்கு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே அந்த பூனையை தூக்கிக்கிறான். இப்ப ரெண்டு பேருமே அங்க இருந்து போறாங்க. இந்த பக்கம் ஜாங்குங்கிறவ ஹீரோயினோட ப்ரோக்ராம் டைரக்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய 4 ஜோடிகளோட ரிப்போர்ட்ஸை நான் பார்த்தேன், அதுல ஒரு ஜோடியோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால அவங்கள இந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இருந்தாலும் பிரசிடென்ட் அந்த ஜோடிகள் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, அவங்களுக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால அவங்கள தூக்க வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாரு. இப்ப லியாங்குங்கிறவரும் நீங்க இன்டர்நெட்ல ஃபேமஸா இருக்கீங்க, உங்களுக்கே நல்லாவே தெரியும், நாம இப்ப இந்த ஜோடிகளை வெளியே போக சொன்னோம்னா அது நமக்கு தான் ப்ராப்ளம்
ப்ராப்ளம் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் வேணா இந்த ரிப்போர்ட்ஸை திரும்பவும் சரி பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவளுமே மிஸ்டர் லியாங் நாம இதை சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஓகே நானும் இந்த ரிப்போர்ட்ஸை சீக்கிரமாவே சரி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. இவளுமே அப்படியே சோகமா மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவும் அந்த பூனையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த பூனைக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து அந்த பூனை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினுமே கொடுக்குறா. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பூனை வளர்க்குற அந்த கூண்டை அந்த கிச்சன் கிட்ட வச்சிரு, அதோட 2 பவுல்ஸும் இருக்கும், அதையும் அந்த கூண்டு கிட்டே வச்சிரு அப்படின்னு சொல்றான். பூனைகளோட நகத்தை வெட்டுறதுக்கு மறந்துடாத, ஏன்னா அது எதையாவது கீறி வச்சுச்சுன்னா அந்த பொருட்களுக்கு நீ தான் பணம் தரணும், அதோட எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வீட்டுல வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்றா. இப்போ அந்த பூனை கிட்ட போயிட்டு நாம இதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை குட்டியை வாங்கிக்கிறா. ஹீரோவும் நாம இதுக்கு பூனைனே பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே டென்ஷன் ஆகி அப்படியே ஹீரோவை பார்த்து உலகத்துல எத்தனையோ பூனைகள் இருக்கு, நீங்க இதை பூனைன்னு கூப்பிட்டா அதுக்கு எப்படி தெரியும், நான் வேணா உன்னை மனுஷன்னு கூப்பிடவா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே சரி அப்பனா நம்ம இதை நாயின்னு கூப்பிடலாம், அப்படி கூப்பிட்டா அது தப்பா புரிஞ்சுக்காதல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே டென்ஷன் ஆகி இப்ப அந்த பூனையை பார்த்து நீ இந்த லூசு கிட்ட எல்லாம் கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப அந்த பூனைக்கும் பேரை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒன்னு நான் பெக்கோன்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவுமே இதெல்லாம் ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்ப ஹீரோயினும் இல்ல இல்ல இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோவும் இதை நம்ம டூஃபான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுக்குமே இந்த பேர் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்ப அந்த பூனைக்கும் டூஃபான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜாங்குங்கிற பொண்ணு வந்து டைரக்டர்ஸ் கிட்ட பேசுறா. இந்த ஷோல தெரியாத ஜோடிகள்லாம் இருக்க கூடாது, அவங்க கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த ஜோடிகள் மட்டும் இந்த ப்ரோக்ராம்ஸ்ல இருந்தா நம்ம ஸ்பான்சர்ஷிப்போட ரெவன்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து டப்பிங் ஸ்டுடியோல டப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப டியானோ அங்க வந்து உட்கார்றான். ஹீரோயினுக்கு ஒரு சில டப்பிங் வந்து சரியாவே வர மாட்டேது, அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஜாங்குங்கிற பொண்ணு லியாங் அப்படிங்கிறவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க ரிப்போர்ட்ஸ் எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்ஸை நான் நல்லாவே பார்த்தேன், அது கரெக்டா தான் இருக்கு, இது தேவையில்லை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. போன எபிசோட்ல தான் அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சது, இப்போ இது வந்து கடைசி எபிசோடு, இதை பத்தி அந்த ஷோவோட குரூப் கிட்ட நாங்க கேட்டோம், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. லியாங் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஜோடியில இருக்கிற அந்த யூங்கிற பையன் இருக்கால, அவனை ஒரு பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், அந்த பொண்ணு கிட்ட இவன் தப்பா நடந்துக்கு பார்த்திருக்கான், இதை போலீஸுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது உண்மைன்னு தெரிய வந்துச்சுன்னா அவன் ஒரு மோசமான ஆக்டரா இருப்பான், அதனால ஃபுல் ஷோவுமே தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்போ மட்டும் நம்ம அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டோம்னா நம்ம இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்துடலாம், ஷோவுமே நல்லபடியா போகும், இப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த பக்கம் நம்ம டியாங்கும் பெய் நீ வெளியே வா, நான் உனக்காக தேங்காய் பால் கொண்டு வந்திருக்கேன், இது வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்து டப்பிங் சரியாவே பண்ணியிருந்திருக்க மாட்டான், அதனால தான் டப்பிங்கும் லேட்டா இருந்திருக்கும், அதை நினைச்சு இவ ரொம்ப வருத்தப்படுறா. இப்போ மோயிங்கிற லேடி வந்து ஹீரோயின் கிட்ட உன் மேல நீ ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோயினுமே எனக்கு புரியுது, ஆனா என்னால சரியாவே கத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்போ மோயிங்கிறவளும் ஒன்ன மாதிரிதான் இந்த பொண்ணுமே, இவளுக்குமே ஸ்டார்டிங்ல ஒழுங்கா கத்தவே வரல, நீ வேணா இவகிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப அந்த பொண்ணுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப பெய்ய பார்த்து நான் உனக்கு எப்படி கத்தணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கத்த ஆரம்பிக்கிறா. இதே மாதிரிதான் நீனும் கத்தணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கத்த வரா. ஆனா அவளால கத்தவே முடியல. டியாங்கும் அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் டைரக்டருமே சிவை மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அவன் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த விஷயம் வந்து இன்டர்நெட்ல ரொம்ப வதந்தியா பரவிக்கிட்டு இருக்கு, இதனால நமக்கு பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, முக்கியமா அந்த பெய்யர் டுவோ அவ ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய பிரச்சனைகளை உருவாக்குனா, இதனால பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்களுமே அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ போய் ஸ்ட்ராபெரி கம்பெனி கிட்ட பேசி அவங்க 2 பேருமே மாத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பூனைக்குட்டியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் எவ்வளவு தேடி பாக்குறாங்க, ஆனா அந்த பூனைக்குட்டியை காணோம். இப்ப ஹீரோயின் வந்து ஷீவை கிட்ட நீங்க எப்ப என்ன அவங்களோட ஸ்டுடியோ கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் நான் உன்னை நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பூனைக்குட்டியை தேட ஆரம்பிக்கிறா. இப்ப இவ கிட்ட கால் பண்ணி பெய்யையும் ஷீவையும் இந்த ஷோ விட்டு தூக்க சொல்றாங்க. இப்ப இவருமே சொல்றாரு அவர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, அதுக்காக வீடியோ ப்ரூஃப் கூட எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களும் இதை கேட்கற மாதிரியே தெரியல, ஒவ்வொரு நாளும் ஆன்லைன்ல இதே மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், ப்ளீஸ் நீங்க அவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க என்னையாவது நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்படியே அவங்க 2 பேரும் பேசி அப்படியே காலையும் கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஜின்னுங்கிற பொண்ணு வந்து பாஸ் என்ன ஆச்சு, அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்க சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யூவும் ஆமான்னு சொல்றான். நாம வேணா ஸ்ட்ராபெரி கம்பெனி கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யூவும் இல்ல நம்ம வந்து மிஸ்டர் லியாங் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் அந்த பூனையை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டயர்ட் ஆகி அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினுமே டூஃபா நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கா. உடனே ஹீரோவுமே நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே அதுகிட்ட போறா. உடனே அந்த பூனைக்குட்டி அப்படியே கீழே குதிச்சு அப்படியே மறுபடியும் காணாம போயிடுது. இப்ப மறுபடியும் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யூவுமே அந்த லியாங்கிறவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசுறான். நாம ஏன் அந்த ஜோடி ஷோ விட்டு தூக்கணும்
எடுக்கணும், இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தானே இருக்கு, ஒரு எபிசோடு இருக்குன்றதுக்காக நம்ம ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதனால எங்க கம்பெனிக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுது, ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னும் ஒரு எபிசோடு தானே இருக்கு, இந்த எபிசோட்ல அவங்க ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ண போறாங்க, கிளிக்ஸ் நிறைய வரும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அவரும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த பக்கம் லீ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இப்ப நர்ஸ் அவங்களை செக் பண்ணிட்டு நீங்க இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஆன்லைன்லயே இருக்காதீங்க, கொஞ்சமா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லீயுமே எங்க ப்ரோக்ராமோட லாஸ்ட் எபிசோடு இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது, அதை நான் ஆன்லைன்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட ஷாப்புக்கு வரான். அப்ப அங்க உள்ள அசிஸ்டன்ட் வந்து குட் மார்னிங் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோவும் அவனை அப்படியே முறைச்சு பாக்குறான். ஐயோ தெரியாம சொல்லிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியா குனிறான். ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க என்ன பெயினே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்த அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு பாட்டில பார்த்து அப்படியே அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்க இந்த வயலின் செய்யறதுக்கு இந்த சாஸ் எல்லாமா பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோவும் இது மரத்தை ஓட்டுறதுக்கான பசை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். ஹீரோயினுமே எனக்கும் அது தெரியும், நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆமா நீங்க எப்படி வயலின் எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் சொல்றான் கைப்பட ஒரு வயலின்ல செய்யறதுக்கு மொத்தம் 3 மாசம் ஆகும், சில நேரம் அது இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு இப்ப எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோவுமே ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க உள்ள ஒரு மரப்பலகைய அப்படியே செதுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே இதை நானே பண்றேன் அப்படின்னு சொல்ல இல்ல இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் ஏன் என்னால இதை பண்ண முடியாதா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் சரி சரி நான் உனக்கு வேற ஒண்ணு தரேன் அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு கட்டையை எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினுமே அப்படியே கோவத்தோட அப்படியே அந்த கட்டையை செதுக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் வந்து யூ வந்து ஒரு பொண்ணு கிட்ட ஸ்ட்ராபெரி கம்பெனியோட டைரக்டர் ஹூவை நம்ம கண்டுபிடிக்கணும், அவரை கடைசியா யார் யார் மீட் பண்ணாங்கன்றதையுமே நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஷோவோட ஸ்பான்சர்ஸ் மூலமா யார் இதெல்லாம் தடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்கறதுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பொண்ணுமே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறா. இப்ப லீ அங்க வரா. ஜின்னுமே இவளை பார்த்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கணும், நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க லீயும் யூவை பார்த்து ஏன் இதை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல, உனக்கு இதை பத்தி முன்னாடியே தெரியுமா, எனக்குமே இங்க ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க ஃபர்ஸ்ட் லூ கிட்ட போயிட்டு இதை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே யூமே அப்படியே டென்ஷன் ஆகி நீ போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு, நான் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஜின்னு லீ உங்களை இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்னது இதை பத்தி நான் கவலைப்படாம இருக்கணுமா, நாங்க ரெண்டு பேரும் இதுக்காக எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருக்கோம் தெரியுமா, ஆமா நம்ம எஃபெக்ட் போட்டிருக்கோம், இப்போ உன்னோட ஹெல்த் தான் முக்கியம், நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்றான். நான் நினைச்சேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு இவ சொல்றா. எனக்கு இந்த ஷோவை பத்தி கவலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீமே அங்க இருந்து அப்படியே அங்க இருந்து கோவமா போயிடுறா. இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் வந்து கையில 2 கத்தியை வச்சு அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க கையில வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுதான் பிளேட், உனக்கு வயலின்ல இருந்து எப்படி சவுண்ட் வருதுன்னு தெரியுமா, இந்த பிளேட் மூலமா தான் வருது, இது இல்லைன்னா நமக்கு சவுண்டே கேட்காது, இது வயலினோட ஒரு ஹார்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப ஹீரோயின் வந்து ஷீவை நான் தொண்ணு பேசுறேனா இல்ல சத்தமா கத்துறேனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவனுமே முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப ப்ரோக்ராம் குரூப்பான இந்த ஸ்ட்ராபெரி கம்பெனில இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினுமே ஹெட்செட் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க லவ்விங் ஷோவோட ஸ்ட்ராபெரி குரூப்ல இருந்து பேசுறோம், இந்த ஷோவோட கடைசி எபிசோட் நடக்க போகுது, ஆனா நீங்க இந்த ஷோல கலந்துக்க முடியாது, உங்களை இந்த ஷோ விட்டு தூக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் செம ஷாக்கா இருக்கு. இப்ப அவங்களுமே நீங்க நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஷோக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. எங்களுக்குமே இது அதிர்ச்சியா தான் இருக்கு, சோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே நாங்க இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்க எங்களோட strawberry.com வெப்சைட்ல இதை பத்தி நாங்க சொல்ல போறோம், நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க உங்ககிட்ட சொல்றோம், அதை மட்டும் நீங்க சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதோட நீங்க இனிமே உங்களோட இயல்பான லைஃபை நீங்க வாழலாம், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கான அந்த பணமுமே உங்களுக்கு கிடைச்சிரும், அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரியே தான் நாங்க நடந்துக்குவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இது உண்மையா நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்க யூக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப இவனுமே யூக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறான். அப்பன்னு பார்த்து யூவே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறான். மாமா நிகழ்ச்சியில ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால நீங்களும் பெய்யும் நாளைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹீரோவும் ஓகே எனக்கு புரியுது, நான் பெய் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவுமே அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோயினுமே அதான் ஷோ முடிஞ்சிருச்சு, அதனால நாம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே அப்பனா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோ கிட்ட அவன் கொடுத்த அந்த புக்கை கொடுத்துட்டு அப்படியே ஹீரோயினுமே அப்படியே ஹாப்பியா அங்க இருந்து வெளியே போறா. இப்ப ஹீரோவுமே அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறான். இப்ப லீய பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. லீ நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா, எங்க வீட்டுல செஞ்ச ஒரு ஊறுகாய் கொண்டு வந்திருக்கேன், அதோட நான் உனக்கு சில பழங்களுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல லீயுமே பெய் எனக்கு என்ன நடந்துச்சு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. பரவாயில்ல
இருக்கட்டும், உனக்காக தான் நான் அந்த ஷோல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோயினுமே லீ கிட்ட நான் எதுவும் அந்த ஷோல பிரச்சனை பண்ணிட்டேனா, அதனாலதான் நம்மள ஷோவை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. லீயும் அதெல்லாம் இல்ல, நீ செமையா வேலை பார்த்த, எந்த குறையுமே இல்ல, இருந்தாலும் இந்த ஷோவை பார்த்து யாரோ பொறாமப்பட்டு தான் இது எல்லாமே பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினுமே ஏன் உன்னோட வேலையில ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க லீயுமே அப்படியே அமைதியா இருக்கா. உடனே ஹீரோயின் வந்து இதையோ கற்பனை பண்ணிட்டு அப்பனா அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. லீயுமே அதெல்லாம் இல்ல, இது உண்மையான கார் ஆக்சிடென்ட் தான், இதுக்கும் அந்த ஷோக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப லீயும் ஹீரோயின் கிட்ட பேய் என்ன மன்னிச்சிடு, எனக்காக தான் நீ இந்த ஷோல கலந்துகிட்ட, அதனால உன்னை பத்தி இன்டர்நெட்ல நிறைய கிசு எல்லாம் வந்திருக்கும், அதோட இப்போ வந்து உன்னை ஷோ விட்டே தூக்கிட்டாங்க, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. மன்னிப்பெல்லாம் வேண்டாம், நானும் இந்த நிகழ்ச்சி மூலமா பணம் சம்பாதிக்கணும் தான் நினைச்சேன், சொல்ல போனா நீ தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லீயும் பேய் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோயினுமே நானும் ஷீவையும் இப்ப பிரிய போறோம், நாங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி இனிமே நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப லீயுமே அப்பனா நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஷோல இருந்து எனக்கு கால் பண்ணப்ப நான் ஷீவையோட ஷாப்ல தான் இருந்தேன், நீ இதுக்கு அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் வயலின் எப்படி செய்யணும் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்காக தான் அங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல லீயுமே அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அப்படியே கட்டையை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து டப்பிங் ஸ்டுடியோல டப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப டப்பிங்கும் முடிஞ்சிருது. இப்ப அவங்க 2 பேருமே கூட்டு வச்சு ஒருத்தர் பேசுறாரு, இன்னும் 2 நாள்ல இன்னொரு புது டிராமாவோட டப்பிங் இருக்கு, அதுக்கு நீங்க 2 பேரும் தான் டப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேப்பர்ஸையுமே கொடுக்குறாரு. இவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அந்த பேப்பர்ஸ் படிச்சுக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கூட வர பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட எனக்கு குரூப் டப்பிங் பண்றதுனா ரொம்பவுமே பிடிக்கும், அப்பதான் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா அதை அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினுமே நீங்க உண்மையிலேயே ஒரு டிராமா குயின் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா போன டப்பிங்ல நீங்க ஸ்டாப் பண்ணாம அப்படியே சூப்பரா பேசுனீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு, எனக்கு இன்னுமே பிராக்டிஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப இந்த பொண்ணு கவலைப்படாத, நீ வீட்டுல போயிட்டு பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினுமே அப்படியே ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுமே இறங்க முடியாம இறங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்க வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோயினும் இப்ப ஹீரோ கிட்ட சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க டூஃபானை நல்லா பாத்துக்கோங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவும் நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால என்னால டூஃபானை பாத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், நீயே இதை உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே யோசிச்சுட்டு இல்ல அது இங்கேயே இருக்கட்டும், நான் வேணா அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பேக்கையும் எடுத்துட்டு வந்து அப்படி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அவளுமே இது எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா இங்க வேற யாராவது இருக்காங்களா, நீ மட்டும் தானே இருக்க, உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே அந்த பேக்கை வாங்கிக்கிறா. நான் உனக்காக டாக்ஸி புக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஹீரோயினுமே இல்ல இருக்கட்டும், நான் ஆல்ரெடி டாக்ஸி கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவ்வளவு நாள் என்னை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப ஹீரோவுமே ஹீரோயின் கூட இருந்து எல்லாத்தையுமே அப்படியே நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினுமே கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ கொடுத்த அந்த பேக்ல உள்ள பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த கார்ட்டூன் பொம்மை இருக்கு, அதை பார்த்து இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப ஹீரோயினுமே அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவங்க அம்மா அவளை பார்த்துட்டு நீயே இப்ப இங்க வந்த, நீ கார்பெண்டரை பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா அவரை ஏன் நீ எப்ப பார்த்தாலும் கார்பெண்டர்னே கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்ப அவங்க அம்மாவுமே இங்க பாருமா, பிரேக்கப் பண்றதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேக்குறாங்க. ஹீரோயினுமே அம்மா நான் பிரேக்கப் எல்லாம் பண்ணலமா, நான் அந்த வீட்டை விட்டுட்டு இப்ப வெளியே வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்ப அவங்க அம்மாவுமே யாரும் ஏமாத்த பாக்குற, நீ தான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கல, இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்ற, அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே அம்மா நீ ஏமா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களோட ஷோ முடிஞ்சிருச்சு, எனக்கு தனியா இருக்குன்னு தோணுச்சு, அதனாலதான் நீங்க வந்து உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல போக வேணாம், நீ இங்கேயே இருக்கலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. அம்மா நான் நல்லாதாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பர்ஸ்ல இருந்து அவளோட டெபிட் கார்டை எடுத்து கொடுக்குறா. இந்த கார்டை வச்சுக்கோ, இதுல என்னோட நிகழ்ச்சிக்கான பணம் எல்லாமே இருக்கு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னல, இதுல இருந்து பணம் எடுத்து நீ செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாவுமே அந்த கார்டை வாங்கிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே எனக்கு புதுசா ஒரு ஷோ கிடைச்சிருக்கு, என்னோட ஃபியூச்சரை டெவலப் பண்றதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப இவங்களுமே பேய் நீ அந்த கார்பெண்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்றத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெபிட் கார்டை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வட்டி முதலுமா திருப்பி தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே அப்படி சிரிச்சுக்கிட்டே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனா எப்படிமா
எப்படிமா நீ பணத்தை தருவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவங்களுமே அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சூதாட்டம் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க இப்படி சொல்றாங்க. ஆமால நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னனும். சரி நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே அவளோட ரூமுக்கு போயிரா. இப்ப ஹீரோயினுமே அவளோட செலவுகள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரண்ட் பில்லு, போன் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செலவுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றா. இப்ப அவளுமே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இருக்கிற பணம் எல்லாத்தையுமே நம்ம அம்மா கிட்ட கொடுத்துட்டோம். இப்ப நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பூனைக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினை பத்தி அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்குமே அப்பப்ப ஹீரோயினோட ஞாபகமா வந்து போக ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கும் ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்து ஒரு ஷாப்ல வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருந்திருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கடையில வேலை பார்க்குற ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனுமே நீங்க உள்ள போய் ஓனர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோயினுமே உள்ள போறா. இப்ப ஓனரையும் பார்த்து இவ பேச ஆரம்பிக்கிறா. வெளியே பார்ட் டைமுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வளர்த்த சின்ன சின்ன செடிகளுக்கு நம்ம ஹீரோ வந்து தண்ணி ஊத்துறான். இப்ப ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஞாபகம் இருக்கு வந்து போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து டியான் கூட உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப டியான் ஹீரோயின் கிட்ட நான் லாஸ்ட் எபிசோட பார்த்தேன், ஆனா அதுல உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ப்ரோக்ராம்ல சின்ன பிரச்சனை, அதனாலதான் நாங்க முன்னாடியே விலகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவனும் நான் உன்னை சீரோ பண்ணலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நான் லவ் பண்ற ஐடியாலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப இவனும் லவ் பண்றதுனால இப்ப என்ன வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். ஹீரோயினும் லவ் பண்றதே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு யூ கால் பண்றாரு. மாமா இன்னைக்கு லீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க டிஸ்சார்ஜ் பண்றோம், அதனால நான் பெய்யுமே கூப்பிட்டுருக்கேன், நான் எல்லாருக்கும் ட்ரீட் தரலான் இருக்கேன், நைட் நம்ம டின்னர் சாப்பிட போலாம், நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோவும் நான் என்னோட ஷெட்யூலை செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஷெட்யூலை தேடி பாக்குறான். ஹீரோ ஒரு ஷெட்யூல் கூட போடல, சும்மா பிஸியா இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பான். இப்போ ஒரு கட்டையை எடுத்து பார்த்துட்டு என்னோட ஷெட்யூலை நான் பார்த்துட்டேன், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ இவன் மாமா நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடுலாம் நல்லாவே இல்ல, அதுல எல்லாத்துலயுமே கொழுப்பு அதிகமா இருக்கு, லீ வேற இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரா, அதனால அவளுக்கு நம்ம நல்ல சாப்பாடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் அப்பனா நம்ம வேற எங்க மாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் யோசிச்சுட்டு நம்ம வீட்லயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வீட்டுல சாப்பிடலாமா? வீட்டுல யாரு சமைக்கிறது? எனக்கும் சமைக்க தெரியாது, லியாலையும் சமைக்க முடியாது, பெய்யும் இப்ப சமைக்கிற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோவும் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மாமா நீங்க சமைக்க போறீங்களா? நீங்க சமைச்சதை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அதெல்லாம் நல்லா சமைப்பேன், நீ அவங்களை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் லீ, ஹீரோயின் இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலை விட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லீயுமே ஹாஸ்பிட்டல் விட்டு போறதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இப்ப ஹீரோயினும் லீயோட கையை தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப யூமே அங்க வரான். இப்ப லீயும் யூ மேல ரொம்ப கோவமா இருக்கா. இப்ப யூமே நீ எப்படி கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஏன் கோவப்பட போறேன், நீங்க தான் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவனுமே அப்படி முடிக்க ஆரம்பிக்கிறான். சரி நான் போய் கார் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இப்ப இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப கார்லயுமே ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யூ லீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கனால உங்க எல்லாருக்குமே நான் டின்னர் தரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன், ஆனா யூ வந்து நம்ம வீட்லயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, நைட் நம்ம டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினும் நீங்களும் ஷீவையுமா சமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது, எங்க மாமாவான ஷீவை தான் சமைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டு இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்ப யூமே சொல்றான், நான் ஷீவையோட 2 வருஷம் மூத்தவன், இருந்தாலுமே அவர் எனக்கு மாமா முறை வேணும், அதனால நான் அவரை மாமான்னு தான் கூப்பிடுவேன், வெளியாட்கள்னா தெரியாதவங்க யாராவது வரும்போது மட்டும் நான் அவரை குருவேன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வெளியே மாமான்னு கூப்பிடுறது கொஞ்சம் அசிங்கமா இருக்க மாதிரி தான் தெரியும், நீங்க ஒன்னும் வெளியாட்கள் கிடையாதுல, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தானே, அதனாலதான் உங்க முன்னாடி மாமான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே மார்க்கெட்டுக்கு போய் தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போன மாதிரி கூட்டிட்டு போனா அந்த மார்க்கெட்டுக்கு போறான். அங்க அந்த லேடியுமே இருக்காங்க. இப்ப அவங்க ஹீரோவை பார்த்து உங்களோட லவர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படி அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான். லீமே தூங்க போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து யூ கிட்ட நான் வேணா அவருக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீ ஏதோ பண்ணுமா, எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. ஹீரோயினுமே நான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோவுமே சரி இந்த காய்கறி எல்லாம் கழுவ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே காய்கறிகளை கழுவ ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ வந்து காய்கறி எல்லாத்தையுமே விட்டுறான். இப்ப தேவையில்லாத எல்லாத்தையுமே அப்படியே குப்பையில போறதுக்காக போறான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இதையும் நீ குப்பையில தூக்கி போட போற, அதெல்லாம் போட வேணாம், இதை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும், லீ வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு கஞ்சி கொடுக்கும் போது இதை ஊறுகாவை செஞ்சு கொடுத்தோம்னா அவ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் அப்படியே பாக்குறான். இப்ப ஹீரோவுமே சமைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோவோட முடியை பார்த்துட்டு சமைக்கும் போது முடி கீழே விழுந்துரும் அப்படின்னு
அப்படின்றதுக்காக ஹீரோவை குனிய சொல்றா. இவனுமே குனிறான். இப்ப ஹீரோனுமே அவனோட தலையில ஒரு கிளிப்பை போட்டு விடுறா. ஹீரோவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ வந்து தேவையான காய்கறி எல்லாத்தையுமே நறுக்கி முடிச்சிடறான். இப்ப சமைக்கவும் ஆரம்பிக்கிறான். ஹீரோனும் நீங்க வெஸ்டர்ன் சைட்ல சமைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. பெரும்பாலான பசங்க மட்டும்தான் சமைக்கிறாங்க, அதுலயும் வேகமா சமைக்கிற பசங்களுமே இருக்காங்க. ஸ்பீட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வேகமா செய்யறவங்களும் இருக்காங்க. இதுல உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம ஈவோ கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. உடனே ஹீரோவும் உடம்பு சரியில்லாதவங்களை யார் வேணாலும் கவனிச்சுக்கலாம், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை ஈஸியாவே செஞ்சு கொடுக்கலாம். அவன் சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறான், அதனாலதான் அவன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே சீக்கிரமா செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோனும் அதை கேட்டு அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிலர் அப்படிதான் இருப்பாங்க, சிலருக்கு சமைக்க ரொம்பவும் பிடிக்கும், ஆனா அவங்க நல்லாவே சமைக்க வராது. உதாரணத்துக்கு எங்க அம்மாவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே சரி நீ இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோனுமே அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறா. உங்களுக்கு சைனீஸ் ஃபுட்லாம் பிடிக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எனக்கு பிடிக்காது, ஆனா நான் அதை சமைக்க மாட்டேன், நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோனோட வாயுமே தொடச்சு விடுறான். இப்ப ஹீரோ வந்து அந்த ஃபுட்டை எடுத்துட்டு அப்படி திரும்பும் போது நம்ம ஹீரோனை இடிச்சிடறான். ஹீரோனோட மூக்குலயுமே அடிபட்டுருது. இப்ப கையை வச்சுட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் நீ ஃபர்ஸ்ட் கிச்சனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோனுமே ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே டேபிள கொண்டு போய் வைக்கிறா. இப்ப லீயுமே அங்க வந்து நிறைய சமைச்சிருக்க போலயே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்றா. ஹீரோனும் இது எல்லாத்தையுமே ஷீவை தான் சமைச்சாரு, நான் சமைக்கல, நான் சும்மா அவருக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோவுமே அங்க வந்து உட்கார்றான். அவனோட தலையில கிளிப் எல்லாம் மாட்டி இருக்கு. அதை பார்த்து நம்ம லீ சிரிக்க ஆரம்பிக்கிறா. யூவுமே அதை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ஹீரோவோட தலையில உள்ள அந்த கிளிப்பை எடுத்து விடுறா. இப்ப யூவுமே அந்த போட்டோவை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே ஷீவை இதை நான் உங்க அம்மாவுக்கு அனுப்ப போறேன், பேய் உனக்கு நான் இந்த போட்டோ அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. யூவுமே பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல லீயுமே நின்னுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவுமே இவளை பாக்குறான். இப்ப ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனுமே மோசமாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயின் கிட்ட நீ ஒல்லியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே உண்மையாவா சொல்றீங்க, ஒருவேளை நான் டப்பிங் போறதுனாலையும் பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுனாலையும் கூட இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இந்த பக்கம் யூ வந்து பாத்திரம் வளக்கிக்கிட்டு இருக்கான். அப்ப லீ கிட்ட நீ வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது லீவ் எடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல வேணாம், நான் ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன், அதனால எனக்கு லீவ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த ஷோவை பொறுத்தவரை என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும், பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற வெறும் எம்ப்ளாயி மட்டும் தானே, எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப இவனும் கவலைப்படாத, நீ கேட்குற எல்லாத்தையுமே உனக்கான ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவளுமே ஓகே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, யூ வந்து அவர் கீழே வேலை பார்க்குற எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுவார் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் இது வெறும் உதவி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை கவர்றதுல இவன் ரொம்பவும் பெரிய ஆளு, அவனுக்கு ஏதாவது மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது இவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோயினும் யூ இப்படிப்பட்டவர் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றா. ஹீரோவும் அவன் ஒரு நல்ல காதலனா இருக்க மாட்டான், ஏன் அப்படி சொல்றீங்க, அவர் பார்க்க அழகா தானே இருக்காரு, அவர் மாடலாவும் இருக்காரு, கேர்ஃபுல்லாவும் இருக்காரு, அவர் மத்தவங்க கிட்ட அக்கறையா வேற இருக்காரு, இப்படி ஒரு ஆளை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அவன் வேலையில பிஸியா இருப்பான், வீட்டுக்கு வந்ததுமே தூங்கிடுவான், சோ அதனால அவன் சமைக்க மாட்டான், அவனோட துணிகளை துவைக்கிறதுக்கே அவன் வேலைக்கு ஆட்கள்லாம் வச்சிருக்கான், இப்ப அவன் ஒரு ஆளை லவ் பண்றானா அவனோட வீட்டு வேலையை செய்யறதுக்கு யாரையோ ஒரு ஆளை கண்டுபிடிச்சிடான்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதை கிட்ட ஹீரோயினுமே அப்படியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் பாக்குற வேலையில நிறைய பொண்ணுங்களை பார்ப்பான், அதோட ஓவர் டைம் கூட அவன் வேலை பார்ப்பான், அதனால அவனோட ஒய்ஃபு கொஞ்சம் சேஃப்டியா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், லீயுமே கொஞ்ச நாளா கவலையா தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோவுமே முக்கியமா அவன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கூட ரொம்ப கேவலமா தான் சமைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே யூவை ஒரு மாதிரி பாக்குறா. இப்ப இவங்க எல்லாருமே அப்படி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா யூ வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கான திறமை எதுவுமே இல்லாதவரா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு லீ நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, நீ அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே சரி நான் அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா அவங்க அம்மாவை காணோம், இவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ணி பாக்குறா. அப்பவுமே அவங்க வரவே இல்லை. என்னடா மணி 10 மணி ஆயிடுச்சு, இனிமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாக்கு கால் பண்றா. ஆனா கால் போகவே இல்லை. இப்ப வெளியே வந்து ஏதோ சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுமே வெளியே போய் பாக்குறா. ஹீரோயினோட அம்மாவை போட்டு அங்க உள்ள எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்க போயிட்டு அவங்கள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க அம்மா எங்களோட பணத்தை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க அம்மாவும் இல்ல நான் ஏமாத்தலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க, எங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும், அவங்க ஏமாத்த மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, அந்த கும்பல்ல உள்ளவங்களும் அப்பயே உங்க அம்மா எங்க கிட்ட பணத்தை திரும்பி தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஹீரோயினுமே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட என்னமா
நடந்துச்சு, நடந்ததை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் ஒரு ஷேர் மார்க்கெட் மேனேஜரை பார்த்தேன், அவரு எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஐடியா சொன்னாரு. அதனால அவரோட கம்பெனில நான் என்னோட பணத்தை எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரியே எனக்கு டபுள் மடங்கா பணம் கிடைச்சிச்சு. அதனாலதான் நான் மத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கி அவங்களுக்கு பதிலா நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனா இந்த மாசம் வர வேண்டிய பணம் எங்களுக்கு வரவே இல்லை. அதனால அந்த கம்பெனிக்குமே நான் போய் பார்த்தா அந்த கம்பெனிக்கு சீல் வச்சிருந்தாங்க, அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே கவலைப்படாதமா, உனக்கு அந்த கம்பெனியோட பேர் ஞாபகம் இருக்கா, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அவங்க அம்மாவுமே இல்ல பே, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், அவங்க அந்த இடத்த வாடகைக்கு தான் எடுத்திருந்திருக்காங்க, அவங்க சரியான ஃப்ராடு, என்னோட பணம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கும்பல உள்ள ஒரு லேடி வந்து, சூவை தான் நமக்கு ரொம்ப வருஷமா தெரியும்ல, அவங்க இதெல்லாம் ஏமாத்தலாம் மாட்டாங்க, நாம வேணா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க அந்த பணத்தை கண்டுபிடிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இப்ப எல்லாருமே சேர்ந்து சரி சரி நாளைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அவங்க அம்மா உட்கார சொல்றாங்க. இப்ப என்னோட பணம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே, அம்மா அவங்க ஒரு பினான்சியல் ஸ்கேமர்மா, ஃபர்ஸ்ட் அவங்க லாபம் தர மாதிரி எல்லாருக்குமே தருவாங்க, அப்புறமா எல்லா பணத்தையுமே சுருட்டிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு அப்படி பறவை மாதிரி பறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்க அம்மாவுமே இல்ல என்னோட பணம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கவலைப்படாதம்மா, நம்ம திரும்பவும் பணம் சம்பாரிச்சுக்கலாம், அழுகாத, நான் வேணா உனக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறா. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு பினான்சியல் கம்பெனில நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே ஏமாந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை மார்க்கெட் கூட்டிட்டு போயிருந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு வீடியோவும் எடுத்திருந்திருப்பான். அந்த வீடியோவை போட்டு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்கு. இவன் நம்ம ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான். இப்ப நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மாவை சாப்பிட சொல்றா. அவங்களுமே இல்ல பே, நான் எவ்வளவு காசு இழந்தேன்னு நான் இப்ப செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அம்மா கொஞ்சமா சாப்பிடுமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவங்க அம்மாவுமே எனக்கு இப்ப பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க மொத்தம் எவ்வளவு பணத்தை இழந்தாங்க அப்படிங்கறத இவங்க செக் பண்றாங்க. இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அதுல எவ்வளவு வருதுன்னா மொத்தம் 3,38,000 யானை இவங்க இழந்திருக்காங்க. ஐயோ எல்லா பணமுமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு, அம்மா உனக்கு ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அவங்களுமே, நான் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையுமே அதுல போட்டேன், அது மட்டும் இல்லாம பேங்க்ல இருந்த பணத்தையும் போட்டேன், உங்க பாட்டியோட பணம், அப்புறம் நீ கொடுத்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த அந்த பணத்தையும் நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்க, அப்போ உனக்கு கண்ணுல நல்லா தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. அவங்க என்ன நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, நானும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் தான் நினைச்சேன், அதனாலதான் நான் மொத்த பணத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணேன், நீ வெளிநாட்டுக்கு வேற போக வேண்டியது இருக்கு, அதனால என்னால முடிஞ்சதை நான் பண்ணணும்னு நினைச்சேன், நான் பணம் சம்பாதிச்சேன்னா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, வெளிநாட்டுல இருக்கும்போது பண தேவை உனக்கு அதிகமா இருக்கும், அதனாலதான் நான் பணம் சம்பாதிச்சேன்னா உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே, அம்மா உனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே சொல்லு, அந்த கம்பெனியை பத்தி எல்லாத்தையுமே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. அவங்க அம்மாவும், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமா சொல்றாங்க. ஹீரோயினுமே, சரிமா நீ இப்ப கொஞ்சமா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காலையில நம்ம லீவ் வந்து அவளோட ஆபீஸ்க்கு போறா. இப்ப யூவோட கேபினுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம யூவும் அந்த ஜின்னுங்கிற பொண்ணுமே அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஜின்னுங்கிற பொண்ணோட கழுத்துல நம்ம லீ போட்டிருக்கிற மாதிரியே ஒரு செயினும் இருக்கும். அது லீமே பாக்குறா. நம்ம கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்திருப்பா, நீ நல்லா வேலை பார்த்தனா பாஸ் உனக்காக இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லி இருந்திருப்பா. இப்ப இவ அதை நினைச்சு பாக்குறா. இப்ப அவங்களுமே இவளை பாக்குறாங்க. இப்ப லீ வந்து, நான் சும்மா குட் மார்னிங் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், குட் மார்னிங், நீங்க இப்ப உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ கோவமா அப்படியே வெளியே போறா. இப்ப அவளோட கேபினுக்கு போயிட்டு ஒரு பொருளை போட்டு அப்படி தூக்கி உடைக்கிறா. இப்ப மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே அதை பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹோட்டல்ல பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட கையில வேற அடிபட்டுருது. இப்போ ஓனருமே அங்க வந்து, என்னமா ஆச்சு, உனக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோயினுமே ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் லீ வந்து வாஷ்ரூம்ல இருக்காங்க. அது தெரியாம மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே யூவை பத்தியுமே இவங்கள பத்தியுமே அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாஸும் ஜின்னும் ரொம்ப நெருக்கமா பழகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் சேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். லீ விளைவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், பாஸ் அந்த ஜின்னுங்கிற பொண்ணு மீட்டிங் எல்லாம் கூட்டிட்டு போனாராம்பா. எனக்கு லீய நினைச்சாதான் ரொம்பவும் வருத்தமா இருக்கு. லீ பாஸுக்காக எவ்வளவு செஞ்சிருப்பா அப்படி இப்படின்னு பேசிட்டு இவங்க எல்லாருமே அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம லீயுமே கேட்டிருந்திருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் முடிச்சுட்டு இப்ப டப்பிங்காக வந்திருக்கா. இப்ப டைரக்டருமே டப்பிங் பண்றதுக்காக கூப்பிடுறாரு. இப்ப மத்த எல்லாருமே அப்படியே டப்பிங் பண்றதுக்காக போறாங்க. பின்னாடியுமே நம்ம ஹீரோயினுமே போறா. இப்ப டப்பிங்மே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப எல்லாருமே வரிசையா அவங்களுக்கு கொடுத்த டைலாக் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே அவளோட டைலாக சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்து சரியாவே சொல்லல. இவன் மறுபடியுமே ட்ரை பண்றா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து எல்லா டைலாக்குமே அப்படியே 2 தடவை சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் லீவ் வந்து யூவோட கேபினுக்கு போயிட்டு, எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா. அப்படியா, அப்பனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லீமே இல்ல வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா. யூ ஓகே, நான் இப்போ வேற ஒரு ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கேன், அதனால இன்னும் கொஞ்ச நாள் கூட லீவ் எடுத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்றான். இவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து டப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஃபுல்லா டேக்கா எடுத்துக்கிட்டு இருக்கா. டைரக்டரும் ஹீரோயின் அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு என்ன டப்பிங்குமே முடிஞ்சிருது. இப்ப ஹீரோயினுமே அந்த டைரக்டர் கூப்பிடுறாரு. ஹீரோயினுமே உள்ள போறா. அவரும் ஹீரோயினை பார்த்து நீ இப்ப வாய்ஸ் ஆக்டிஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா, இன்னைக்கே நீ சரியாவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டா மத்த எல்லாத்தையுமே நீ மறந்துடணும். நீ இப்ப இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால வேலையை பத்தின எண்ணங்கள் மட்டும்தான் உன்னோட மனசுல இருக்கணும். வீட்டுல நடக்கிற மத்த எதையுமே நீ யோசிச்சுக்கிட்டு இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோயினுமே சாரி சார், அடுத்த முறை இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு இவர் சொல்றா. இப்ப ஹீரோயினுமே வெளியே வந்துடுறா. இப்ப ஸ்கிரிப்ட் பேப்பருமே எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க அங்க வந்துட்டு பெய் கவலைப்படாத, டைரக்டர் அப்படிதான் கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருப்பாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இன்னொரு பொண்ணு அங்க வந்துட்டு இவளுக்கு ப்ரொஃபஷனலாவே நடந்துக்க தெரியல, அவளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம நம்மளோட டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே உடனே எழுந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. இப்ப இந்த லேடியுமே இந்த மாதிரி அப்பப்போ நடக்கிறது தான், இதை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட நீ இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுமே அப்படியே வெளியே போயிடுறா. இப்ப மத்த எல்லாருமே ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுமே தனியா உட்காந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளுமே தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப மத்த ஆக்டருமே உள்ள வந்துட்டு பெய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல நான் அடுத்த சீனை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் லீவ் வந்து ஆபீஸ்ல உள்ள ஒரு பொண்ணு கிட்ட அவங்களோட ஐடி கார்டை கொடுத்துட்டு இதை பாஸ் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் லீவ்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போய்கிட்டே இருக்கா. இப்ப கீழே வந்துட்டு அவளோட ஷோவான லவ்விங் அப்படிங்கிற அந்த போர்டை பாத்துக்கிட்டு இருக்கா. இவளுமே அந்த போர்டை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அதோட அவளோட கழுத்துல இருந்து அந்த செயினுமே அத்துறா. இப்ப இவளுமே அந்த செயினை பார்த்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறா. அதை மறைஞ்சு நின்று நம்ம டியானுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே புக்கெல்லாம் மறைச்சு வச்சு அவளுக்கு தெரியாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்படியாவே நம்ம ஹீரோயினை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயினுமே பாத்துறா. இப்ப அவன் கிட்ட வந்துட்டு நீ இந்த புக்கை 2 நாளைக்கு முன்னாடியே படிச்சுட்ட, ஃபர்ஸ்ட் புக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவனும் எனக்கு இதை திரும்பவும் படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே வேற ஒரு புக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்ப இவளுமே அங்க இருந்து போய் இப்ப இவனுக்காக ஒரு ட்ரிங்க்ஸையுமே கொண்டு வந்து கொடுக்குறா. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து நைட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப பஸ்ஸுமே வந்துருது. இவளுமே பஸ்ல ஏறிறா. இப்ப ஹீரோயின் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஏமாத்தனா சொல்லி மத்த நெய்பர்ஸ் எல்லாருமே அவங்க அம்மாவை கத்திக்கிட்டு இருந்தது எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அவளோட டைரக்டர் இவளை திட்டி இருப்பாரு. அதையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப மழையுமே பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுமே அப்படியே லைட்டா தூங்கிடுறா. இப்ப ஸ்டாப் வந்துருது. நம்ம ஹீரோயினுமே அப்படியே கீழே இறங்கி இப்ப வீட்டுக்கும் போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வளர்த்த செடிகளுக்கு தண்ணியெல்லாம் ஊத்தி அதை பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மறுநாள் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஹோட்டல்ல வேலையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு கப்பல்ஸுமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துட்டு இப்ப சாங்கையுமே போட்டு அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறா. இப்ப டியானோ அங்கதான் இருக்கான். அவன் அங்க இருக்கிறது தெரியாம ஹீரோயினுமே அப்படி டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப டியான் அங்க இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துறா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ செம்மையா டான்ஸ் பண்ண தெரியுமா, நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினும் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவனுமே எனக்கு சாக்கப்பினோ வேணும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு பேகையுமே கொடுக்குறான். அவளுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறா. இப்ப அங்க உள்ள இன்னொரு பொண்ணுமே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே நான்சென்ஸ் மாதிரி பேசாத, அவன் என் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான், சொல்ல போனா எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் அவன் கேட்டதை கொண்டு போய் கொடுக்குறா. இப்ப டியானுமே இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கான 10 கார்டையுமே சேர்த்து வச்சுட்டான். இப்ப அந்த கார்டையுமே இப்ப ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். அதனால நீ இப்ப எனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே யோசிச்சுட்டு நீ ஃபர்ஸ்ட் கேம் விளாண்டி என்கிட்ட வின் பண்ணு, அப்பதான் நீ சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றா. சரி என்ன கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே ஒரு கேமை சூஸ் பண்றான். இப்ப 2 பேருமே அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேம்ல நம்ம ஹீரோயின் தோத்து போயிடுறா. இப்ப ஹீரோயினுமே நீ கேட்ட மாதிரி நான் அந்த டான்ஸ் தான் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அதனால அவ டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அதை இவனுமே போன்ல வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினுமே புக் வாங்குறதுக்காக வந்திருக்கா. அப்போ ஒரு புக்கை எடுக்கிறதுக்காக பாக்குறா. ஆனா இவளுக்கு எட்டவே மாட்டேது. இவளுமே எக்கி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோவுமே அங்க வந்துடுறான். இவளை ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுமே முடியாம அப்படி சைட்ல திரும்பி பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க நின்னுகிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவுமே அங்க வந்து அப்படியே அவளுக்கு தேவையான அந்த புக்கை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இவளுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. உடனே இவன் வந்து 2 கையுமே வச்சு அப்படியே ஹீரோயினை மறைச்சுக்கிறான். ஹீரோயினுமே எவ்வளவு நேரம் என் பின்ன நின்னுகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 5 நிமிஷமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். 5 நிமிஷமா நிக்கிறியா, அப்பயே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரவே இல்ல, நீ திரும்பி என்கிட்ட ஹெல்ப் கேட்டாதானே என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரியா லூசா இருப்பான் போலே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா. இப்ப ஹீரோயினுமே குனிஞ்சு போய் அவளுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோவுக்கு அவனோட ஷாப்ல இருந்து போன் வருது. இவனுமே அட்டன் பண்ணி பேசுறான். பாஸ், எமிலியோட இசைக்குள்ள சில வயலின்ஸோட ஆர்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால நீங்க அவங்க கிட்ட நேர்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
சொல்றான், இப்பவே நம்ம பேசி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் இல்ல பாஸ் இப்ப பேசணும்னு அவசியம் இல்ல, எப்ப வேணா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்பனா சரி அவங்க கிட்ட நான் 2 நாளைக்கு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே இவளுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா எடுத்து பாக்குறா. அப்புறம் தேவையில்லன்னு சொல்லிட்டு அதை போட்டுறா. ஏன்னா அந்த புக்கோட ரேட் எல்லாமே அதிகமா இருக்கு, இவகிட்ட காசும் கம்மியா தான் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி ஏதாவது ஒரு புக் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்துட்டு அப்படியே அவ போறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் தூக்கி போட்டு அந்த புக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோயினும் புக்கு அப்படியே பில்லு போட போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த புக் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயினுமே அவன் எடுத்த அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே பில்லு போட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஹீரோயின் பின்னாடியே போறான். இப்ப ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோயினுமே அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. நான் தான் காரணம்னா சொல்லு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக வந்திருக்கான். ஹீரோயினும் கார்லயே அப்படியே தூங்கிடுறா. இப்ப ஹீரோவுமே அதை பார்த்துட்டு அப்படியே அவளுக்கு ஒரு போர்வையுமே போத்தி விடுறான். அப்படியே அங்க இருந்து காரை எடுத்துட்டு அப்படியே அவன் போறான். அதை நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே பாத்துடுறாங்க. இந்த கார்பெண்டர் கிட்ட இந்த மாதிரி கார்லாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு அந்த காரையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப குப்பையுமே அப்படியே குப்பை தொட்டியில போட்டுட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவுமே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே சுத்திட்டு திரும்பவும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். ஹீரோயினுமே கண்ணை முழிச்சிடறான். ஹீரோவுமே வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டி இறங்கிடுறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உனக்காக தான் இந்த புக்ஸ் எல்லாமே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கின அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறான். ஹீரோயினுமே அதை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வீட்டுக்கு போறா. இப்ப காலையில நம்ம ஹீரோ வந்து பூனைக்குட்டி கிட்ட போயிட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டிக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே கொடுக்குறான். இப்ப அந்த பூனைக்குட்டி அவனோட ரூம் கூட்டிட்டு போயிட்டு இந்த கபோர்ட்லயே ஏறு, நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அந்த கபோர்டுக்குள்ளயுமே அந்த பூனையை போட்டு அப்படியே அடைச்சிடறான். இப்ப ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறா. வந்ததுமே ஹீரோ கிட்ட நீ அதை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுமே இல்லன்னு சொல்றான். அப்பயும் இன்னும் நீ அமைதியாவே இருக்காது, தேட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுமே அந்த பூனையை தேட ஆரம்பிக்கிறா. அது எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் காலையில பூனைக்குட்டிக்காக சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து பார்த்தா பூனைக்குட்டியை காணோம், நானும் அங்கிட்டு இங்கிட்டும் தேடி பார்த்தேன் அந்த பூனையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே ஒவ்வொரு கபோர்டா அப்படியே திறந்து அப்படியே தேடிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கண்டமா நோட்டிஃபிகேஷன் சேரும்.